ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் தமிழ் பில்டர் ராஜசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சொன்ன நியூ ப்ராஜெக்ட் ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, அது ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு. இது காலத்தை நம்ம காம்பவுண்ட் ஒர்க்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் ஒர்க்கில் எப்படி நம்ம லோ காஸ்ட்டில் குவாலிட்டியாகவும் பண்ணலான்றது தான் இதனுடைய வீடியோவே பண்ணுறோம். இது எப்படி உங்களுக்கு நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது காம்பவுண்ட் கட்டணும்னா எப்படி நம்ம கம்மியான பட்ஜெட்டில் குவாலிட்டியாக கட்டலான்றது தான் இந்த வீடியோ. இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ சேனலில் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். இந்த காலத்தை எப்படி நிறுத்துறது, எப்படி போகிறதுன்னு அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். இது நம்ம பேஸ் லெவல்லேருந்து நம்மளுக்கு 7 அடி காம்பவுண்ட் ஹைட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம காலத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம 10 ராட் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிங்ஸு ஃபுல்லாக 6 யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணி இப்போ நம்ம காலத்தை நிறுத்தி இன்றைக்கி நம்ம ஒர்க்கிங் பார்த்திங்கன்னா பெல்ட்டு போடுறோம். ஃபஸ்ட்டு பெல்ட்டு, அதாவது பேஸில் ஃபஸ்ட்டு ஒரு போடுவாங்க, மெயின் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க இதை. இந்த பெல்ட்டு போட்டாச்சு. இந்த பெல்ட்டை நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, கீழே பார்த்திங்கன்னா என்ன ராடு போடணுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம 10 காலத்துக்கு யூஸ் பண்ணாலும் பெல்ட்டு 12ல் போட்டிருக்கோம். 12ல் நம்ம 12 போட்டு ரிங்ஸு ஃபுல்லாக 8 போட்டிருக்கோம். இதில் பாருங்கள், இது போல் நம்ம போட்டுட்டு சைடில் பலகை தான் அடிச்சிருக்கோம். தென்னம்பலகை அடித்து இதுக்கு மேலே கேஜி அடி, அதாவது கேஜினா அதாவது 9 இன்ச்சு வால். அதை காமனாக டாப்பில் நம்மளுக்கு 9 இன்ச்சு வால் கிடைக்கிறதுக்கோசம் நம்மளுக்கு இது கேஜி அடித்து போட்டிருக்கோம். நம்மளுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா டெப்த்து ஹைட் பார்த்திங்கன்னா 1 அடிக்கு நம்ம பெல்ட்டு போடுறோம். இதில் 1 அடி ஹைட்டு, அகலம் உங்களுக்கு 9 இன்ச்சுங்க. இது இப்போதைக்கு காங்கிரீட்டு போயிட்டு இருக்கோம். இது இது போல் ஜல்லி போட்டு இதுக்கு மேலே நம்ம ஹாலோ பிளாக் கல்லில் தான் நம்ம இப்போதைக்கு செவுறு வைக்கப்போம். அதாவது செங்கல் யூஸ் பண்ணுறதில்ல. இதில் 9 இன்ச்சில் ஹாலோ பிளாக் கிடைக்குது. நம்ம கேட்டிருக்காங்க, அதுலேயும் பண்ணலாம். சப்போஸ் நம்மளுக்கு எதிர டிசைன் வேணும்னா நம்மளுக்கு 8 இன்ச்சு கல் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம 9 இன்ச்சு காலத்து போட்டு 8 இன்ச்சு கல்லை வாங்கி யூஸ் பண்ணி, அதாவது இன்னர் பக்கத்தில் நம்ம ஒரே லெவலாக வச்சு போட்டுட்டு மீதி 1 இன்ச்சு பில்லரில் கேப் கிடைக்கும். அதில் நம்ம அந்த 1 இன்ச்சில் பார்டர் மாரி பட்டை மாரி கட்டி எதிர் வாட்டத்தில் டிசைன் பண்ணலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும். காம்பவுண்டில் நம்ம 9 இன்ச்சு பில்லர் போட்டுட்டு 8 இன்ச்சு ஹாலோ பிளாக் கல் நம்ம போடலாம். ஹாலோ பிளாக் கல்ன்றது அந்த சாலிட் பிளாக்னு சொல்லுவாங்க. சில பேர் ஹாலோ பிளாக்ன்றது உள்ள ஹோல்ஸ் உள்ளதில் ஹாலோ பிளாக்கு, சாலிட் பிளாக்ன்றது ஃபுல் அண்ட் கம்பர்ஷன் வச்சு பண்ணுறது. இது உங்களுக்கு ஒர்க்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம அந்த ஒரு இதாக பண்ணுறோம். நீங்களும் காம்பவுண்ட் நீங்கள் இது போல் பண்ணணும்னா இது போல் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். வீடியோவில் காம்பவுண்டை எப்படி பண்ணுறது, என்ன ஒர்க்கு, எப்படி காஸ்ட்டு பண்ணித்தரோம். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் காம்பவுண்ட் ஒர்க் ஏதாவது இருக்குதுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் நம்ம பண்ணித்தரோம். இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வித்தியாசம் வரும். அதனால் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரேட் சொல்லலை. இடத்த பார்த்துட்டு நம்ம லொக்கேஷன் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ரேட் சொல்லுவோம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்போஸ் ரேட் அதிகமாக சொல்லிட்டோம்னா உங்கள் இடத்துல கம்மியாக கிடைக்கும் சில மெட்டீரியலு. இடமும் இதாக இருக்கும். அதனால் நம்ம ரேட்டை பார்த்துட்டு தான் சொல்கிறது. அதனால் எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் நம்மளுக்கு ஒர்க்கு பண்ணியிருக்கோம். இது போல் ஏதாவது உங்களுக்கு காம்பவுண்டில் சம்மந்தமாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஏதாவது கட்ட போகிறோம், கட்டிக்கு நிற்கிறீங்கன்னா இது நீங்கள் உங்களுக்கு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணி பண்ணி தருவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் காம்பவுண்ட் பெல்ட் இன்றைக்கி ஜல்லி நம்ம போட ரெடி ஆகிடுச்சாச்சு. இதில் நெக்ஸ்ட்டு இதில் எலக்ட்ரிக்கல் பைப்பும் போகுது. அதை காம்பவுண்ட் வரல லைட்டுக்கோசம் அதுவும் நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஜல்லி போடுற ஸ்டேஜில் இருக்கும். இந்த வீடியோவில் அதேமாதிரி ஜல்லி போடுறது நம்ம முக்கியமாக கவனிக்க முன்னாடி இந்தமாரி எலக்ட்ரிக்கல் லைட் வேணுமா, பில்லரில் உங்களுக்கு லைட்டு வேணும்னா நம்ம இப்போயே பைப் போட்டுடணும். அதனால தான் உங்களுக்கு இப்போதைக்கு சென்ட்ரிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு. எலக்ட்ரிக்கல் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஜல்லி போட்டுட்டு இதை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.